டெவிலாவும் எதுவும் பண்ணலை, ஏஞ்சலாவும் எதுவும் பண்ணலை அப்படின்ட்டு ஒர்ஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் பண்ணாங்கன்னா 2 பேர்த்த தேர்ந்தெடுக்கிறாங்க. அவங்க 2 பேரும் யாராக இருக்கும்? சௌந்தர்யா அண்ட் ஜாக்லின். சௌந்தர்யா வந்து எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க. ஏன்னா அவங்க ஆரம்பத்தில் இருந்தே ஒரே தடாவடியாக தான் பேசிக்கிட்டு இருப்பாங்க, பண்ணுவாங்க. இதில் வந்து என்ன பண்ண போகிறாங்களோன்னு எல்லாருமே ஒரு ஆவேசமாக தான் பார்த்துருப்பாங்க. ஆனால் அவங்க எதுவுமே பண்ணாது, இப்படி எனக்கு ஒன்றுமே தெரியாதுன்னு ஒரு பக்கமாக உட்காந்துருப்பாங்கன்னு யாரும் எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க. இது நம்மளே எதிர்பார்க்கல. ஏன் அப்படி ஒரு ஒதுக்கமாக அடக்கமாக இருந்தாங்கன்னு தெரில, ஜாக்லினும் சேர்ந்து. அதனால் இவங்களுக்கு ஒர்ஸ்ட் பர்ஃபார்மன்ஸுக்கு பேர் கொடுத்ததுனால நான் உங்களுக்கு சாப்பாடு தரேன் அப்படின்னு பிக் பாஸ் சொல்கிறார். அது என்ன சாப்பாடுன்னு தெரியல, அதை கஷ்டப்பட்டு முழுங்குறாங்க. பார்த்தா நமக்கு பிரியாணி மாதிரி தெரியுது, ஆனால் அது பிரியாணி கிடையாது. அதில் ஏதோ உப்பு சப்பு இல்லாத சாப்பாடாக இருக்குது. உப்பு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருந்துச்சு சௌந்தர்யா. அந்த சாப்பாட்டை சாப்பிட வைக்கிறாங்க, பரவாயில்ல, அது கூட சாப்பிட்டுக்கிறாங்க. அது அந்த தண்டனை கம்மி தானே, அது என்ன பிரச்சனை, அவங்களுக்கு ஒன்றும் கிடையாது. அப்புறம் இந்த வாரம் வந்து அதுதான், நான் நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணாங்கன்னு பவித்ராவுக்கு கொடுத்துருக்கலாங்க. பாவம், அது எல்லாத்தையும் தாங்கிக்கிட்டு இருந்துச்சு. ஏஞ்சலாக இருக்கக்குள்ள ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த மஞ்சரி பண்ணினது அத்தனையும் தாங்கிக்கிட்டு, அதிகாரம் வேறு, அப்படியே செம்ம அதிகாரம், அப்படி இல்லாமல் பண்ண சொன்னாங்க. அதனால தான் இன்றைக்கி பெஸ்ட்டு பர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு சொல்லி மஞ்சரியை தேர்ந்தெடுத்திருக்காங்க. பவித்ராவை எடுத்துருக்கலாம், அவங்க அத்தனைக்கும் தாங்கினாங்க. அவங்க பண்ணின கொடுமைக்கெல்லாம் பெரிய அதிகாரமாக பேசுகிறதும் பண்ணுறதும் பண்ணதெல்லாம் பவித்ராவை எடுத்துருக்கலாம், ஆனால் விட்டுட்டாங்க. இவங்களுக்கு கொடுத்துருக்காங்க. பெஸ்ட்டு பர்ஃபார்மன்ஸ் பண்ணினதுனால அடுத்த வாரம் நாமினேஷன் கிடையாது. அவங்க ஒருத்தர். அப்புறம் அதே மாதிரி அதிகமாக அன்பு செலுத்துறவர், ரொம்ப பாசமாக இருக்கிறவர், எந்த பிரச்சனையும் உண்டு பண்ணாதவர் அப்படிங்கிற ஒரு சப்ஜெக்டில் வந்து நம்ம ரஞ்சித்தை எடுத்துட்டாங்க. அவர் இந்த வாரம் நாமினேஷனில் வெளியில் போயிடுவார்னு நினச்சிது, அவரும் சேவ் ஆயிடுவார் போல். அடுத்த வாரம் அவருக்கு எவிக்ஷன் கிடையாது. அடுத்தது இந்த வாரம் போக வாய்ப்பு யாருக்குன்னா சாச்சனாவுக்கு தான் மேக்ஸிமம் உண்டு. ஆனால் சாச்சனா வெளியே அனுப்பிட்டா கண்டென்ட் கிடைக்காதே, அதில் உரிமைத்தனம் பண்ணிகிட்டு இருக்குது அந்த பொண்ணு. அடுத்தது அவங்கள அனுப்பலைன்னா ஆனந்தி அனுப்புவாங்களோ, அல்லது தன்சிகா நாமினேஷனில் இருக்காங்களான்னு தெரில. ஆனால் ஆனந்தி இவங்க 2 பேர்த்தில் யாரோ ஒருத்தர் வெளியே போக வாய்ப்பு இருக்குது. அந்த யாரை பிடிக்கும் யாரை பிடிக்காது அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க ஒவ்வொருத்தரையாக. எல்லாம் ஒவ்வொருத்தரும் ஒரு விதமாக பேசுனாங்க. அப்போ வந்து முத்து சொன்னார் பாருங்க ஒரு எக்ஸ்பிளைன் மஞ்சுரியை பற்றி. மஞ்சுரி வந்து உள்ளே தான் உங்களுக்குலாம் அப்படி தெரியுது, அவங்க வந்து வெளியில் ரொம்ப நல்லவங்க, அவங்களோட இறக்க குணம் யாருக்குமே இருக்காது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. நான் உள்ளே வரும்போது அந்த சந்தோஷத்தை மஞ்சுரிகிட்ட சொல்லணும் அப்படின்னு சொல்லிவிட்டு வந்தேன். அதை வந்து சந்தோஷமாக எடுத்துக்கிறவங்க அவங்க தான் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. என் ஃப்ரெண்டு அதேமாதிரி அவங்ககிட்டையும் சொல்லிட்டு வந்தேன் அப்படிம்பாங்க. வெளியிலேயும் அவங்க கூட நான் உறவாக இருக்கணும்னு நினைக்கிறேன் அப்படிங்கிறாங்க. அடுத்தது அன்சிகாவை தான் அவங்களுக்கு விருப்பம். அவ்வளோ சரியாக பார்த்ததில்ல, பார்த்தாலும் சிரித்தது கூட கிடையாது. அதனால் அது இன்னும் அதை ஒரு விளக்கம் சொல்லும்போது அவ்வளோ அருமையாக சொல்கிறாங்க. தீபக் வந்து அந்த அண்ணா கூட உறவாக இருக்கணும்னு ஆசைப்பட்றேன், அவர் வந்து கரெக்டாக பண்ணுவார் ஒவ்வொன்றையும், அவர்கிட்ட நிறைய நான் கற்றுக்கிட்டேன் அப்படிலாம் சொல்லுவாங்க. என்னோடய பிரச்சனை ஏதாவதுனா கூட நான் அவர்கிட்ட பகிர்ந்துக்குவேன் அப்படின்லாம் சொல்கிறாரு. முத்து பேசக்குள்ளே சூப்பராக இருந்தது, எல்லாமே எக்ஸ்பிளைன் கொடுத்ததெல்லாம் சூப்பர். ஆனால் அந்த இவங்க சொல்கிறாங்க பாருங்க அன்சிகா, நான் வந்து மஞ்சரி முகத்தில் முழிக்கவே கூடாதுன்னு நினைக்கிறேன் அப்படிங்கிறாங்க. அந்தளவுக்கு அவங்கள பிடிக்கவே இல்லை. ஆனந்தியை பிடிக்கும், ஆனந்தி கூட எப்பவும் உறவாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போய் கட்டி பிடிச்சி மொத்தமெல்லாம் கொடுத்துக்கிறாங்க. ரொம்ப சூப்பர். அவங்க எக்ஸ்பிளைன் கொடுத்ததெல்லாம் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி சொன்னாங்க. நான் அப்பப்போ ஒரு வீடியோவில் நான் சொல்கிறேன் யார் என்ன சொன்னாங்க அப்படிங்கிறதெல்லாம். அடுத்தது வந்து இப்போ இந்த சாப்பாடு சாப்பிட்டுட்ருக்காங்களா, அது பிடிக்கலையா, அதை வந்து என்ன தான் அதில் இருக்குதுன்னு தெரியலையா, அப்படி அந்த சாப்பிடக்குள்ளே ரொம்ப கஷ்டப்பட்டு சாப்பிட்டுட்ருக்காங்க. இவங்களாம் உள்ளே வேறு சாப்பாடு